பொன்னன் பிரமன் போய் சொல்லாமையா ஐயனார் துணை. நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாக ஜாதி அமைப்புகள் உண்டு சமுதாயத்தில். அதே மாதிரி ஜாதகத்தில் இந்த மாதிரி சாதிய கட்டமைப்பு உண்டா அப்படின்ற கேள்விக்கு தான் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறோம். இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னா, ஜாதிய கட்டமைப்பு ஜோதிட சாஸ்திரத்துலையும் உண்டு. மொத்தம் 12 ராசி கட்டங்கள். அந்த 12 ராசி கட்டங்கள்லையும் மேசம் முதல் மீனம் வரை ராசிகள். இதில் வர்ணாசிரம கொள்கைப்படி நம்மளுக்கு தெரியும், பிராமண ஜாதி, வைசிய ஜாதி, சத்திரிய ஜாதி, சூத்திர ஜாதி, இப்படியாக ஜாதிய கட்டமைப்புகள் உண்டு. அதே மாதிரி ராசி கட்டத்தில் மேச ராசி, 5வது ராசியான சிம்ம ராசி, இந்த 6, 7, 8, 9வது ராசியான தனுசு ராசி, இந்த மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகளும் சத்திரிய ராசிகளாகும். மேசத்திலிருந்து மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். 5வது ராசியான சிம்ம ராசி, சிம்மத்திலிருந்து 5வது ராசி சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு 5வது ராசி. இது 3 மேசம், சிம்மம், தனுசு ராசி, அதாவது சத்திரிய ராசி ஆகும். அடுத்ததாக ரிஷபம். ரிஷபத்திலிருந்து ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. இது ரிஷபத்திலிருந்து 5வது ராசியாக வரக்கூடியது கன்னி ராசி. 6வது ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு. அதுக்கடுத்து 7, 8, 9, 10 மகர ராசி. அப்ப ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிகளும் வைசிய ராசிகளாகும். ரிஷபம், கன்னி, மகர ராசி வைசிய ராசிகளாகும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி, மிதுனத்திலிருந்து கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். 1, 2, 3, 4, 5. 5வது ராசியாக வரக்கூடியது மிதுனம், துலாம். இது காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசி. 8வது ராசி விருச்சகம். 1, 2, 3, 4, 5, 6. இது 5வது ராசி கும்பராசி. மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி, இது சூத்திர ராசிகளாகும். மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி. இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது ராசி கடகராசி. கடகராசியிலேருந்து பார்த்தோம்னா 5வது ராசியாக கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். 8வது ராசி விருச்சக ராசி. அதுக்கப்புறம் தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த ராசியாகப்பட்டது மிதுன ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசி. அதாவது கடகம், விருச்சகம், மீன ராசி. இந்த ராசி பிராமண ராசி ஆகும். இதுதான் ராசிகள்லையும் இந்த மாதிரி வர்ணாசிரமம் உண்டா அப்படின்றதுக்கு கேள்விக்கான பதில். வர்ணாசிரமம் உண்டு. இது கல்யாண வர்மரோட சாராவளி ஜோதிட சாஸ்திரத்தில் இதை பற்றின குறிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை பற்றின விளக்கங்கள் மேற்கொண்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான விளக்கங்களை உங்களுக்கு தரப்படும். மேற்கொண்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இன்ஃபர்மேஷனை. நன்றி.